வணக்கம். ஸ்ரீ நம. ஜாதகம்ங்கிறதே, பிரசன்னம்ங்கிறதே, வாக்குங்கிறது பெரியது. அளவிட முடியாது, சொல்ல முடியாது. அதை ஒருவர் முழுமையாக அனுபவித்து பார்த்தால் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்கள் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஒருத்தர்கிட்ட இல்லாத விஷயம், ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு போன அந்த விஷயமானது கிடைக்கல அப்படின்னா அவங்கள குறை சொல்ல வேண்டாம். மற்றவர்கள்கிட்ட உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும், அந்த பயனானது எப்படி கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள இறைவன் உங்களுக்கு கொடுத்த சில சூக்ஷ்மம் தான். இப்போ நாளைக்கு ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னா அதனுடைய சூக்ஷ்மம் இன்றைக்கே உங்களுக்கு தெரியும். காரணம் மறைபொருள், மாயை. அந்த பற்று இருக்கும் இல்லையா? நாம் இந்த இடத்துக்கு போகிறோம், எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி ஒரு ஆவல், ஒரு உந்துதலோடு நீங்கள் அங்கே போவீங்க. நீங்கள் எதிர்பார்த்து போன இப்போ ஒரு காரியத்துக்காக போயிருப்பீங்க, இடம் வாங்கறதுக்கு போயிருப்பீங்க, ஏதாவது ஒரு நல்ல காரியமோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கேட்கணும்னு போயிருப்பீங்க. அவங்க அந்த இடத்துல அதை சொல்லியிருக்க மாட்டாங்க, வேறு ஏதாவது விஷயத்த சொல்லியிருப்பீங்க. நீங்கள் மனசு அப்செட் ஆகிருப்பீங்க. அப்போ அதனால் வருத்தப்பட்டு சங்கடப்பட்ட இவங்க சரியில்லை அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் கிளம்பி போயிடுவீங்க. அது காரணம் என்ன? அவசரம், பொறுமை இல்லை. ஒருவேளை அவங்க நின்று நிதானமாக நல்லதை முதல்ல எல்லாம் நெகட்டிவாக சொல்லிவிட்டு பாசிட்டிவாக இருக்கிறத பின்னாடி சொல்லலான்னு அவங்க நினச்சிருந்துருக்கலாம். உங்களுக்கு பொறுமை இல்லாத காரணத்தினால நீங்கள் கிளம்பி போயிருப்பீங்க. அப்போ இன்னொருத்தர்கிட்ட தேடி போவீங்க, அவங்களும் நல்லதையும் சொல்லியிருக்கலாம், கெட்டதையும் சொல்லியிருக்கலாம். அந்த ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் உங்கள் மனசில் அந்த நேரத்தில் வந்திருக்கலாம். ஆமாம், நானும் நிறைய பக்கம் போனேங்க, ஒன்றும் சரியாக பதில் வரல, உங்களை கடைசியாக நம்பி வந்திருக்கோம், நீங்கள் இருக்கிறது உண்மை என்னமோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் அவர்களுடைய மனசு ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்காது. நேற்று வரைக்கும் நான் நல்லா தானே இருந்தேன், இன்னைக்கு நீங்கள் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது, நான் நல்லா தான் இருப்பேன். அப்படி சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, நாம் பார்த்துருக்கோம். முதலில் உங்கள் ஜாதகம் பார்க்க வரும் பொழுது உங்கள் ஜாதகத்தை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கலாம். நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். இந்த பிரச்சனைக்காக தான் நான் வந்திருக்கேன், இதுக்காக எனக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு முறை ஜாதகத்தை தெளிவாக ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது உங்களால் முழுசாக புரிஞ்சுக்க முடியும். எடுத்த உடனே நம்ம ஜாதகத்தை பார்த்து கோச்சார ரீதியாக சொன்னால் உங்களுக்கு அதனுடைய முழுமையான பலன் என்னன்னு உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது. தெளிவாக முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஜாதகத்தை அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. ஜாதகத்தை பார்க்கணும், எனக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் துல்லியமாக தெரியும், எனக்கு உண்மையை மட்டும் சொன்னால் போதும் நினைக்கிறவங்க எங்ககிட்ட பார்த்தா போதும் தான் நாங்கள் சொல்லுவோம். ஜாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தான் இது, வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் அனுப்பிடுங்க. ஜாதகத்தை கணிச்சிட்டு உங்களுக்கு அப்புறமா அவங்களே கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பலன் என்னன்னு நீங்கள் தெளிவாக நீங்கள் நேரில் கேட்டுக்கலாம், ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம். ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான், நீங்கள் பிறந்த நேரம் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சப்ஜெக்ட், அது மட்டும்தான். அந்த நேரத்தில் நிகழக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அது பயனாக இருக்குமா, நல்ல விளைவுகளை ஏற்படுத்துமா, தீமையான விளைவுகளை ஏற்படுத்துமா என்பது உங்களுடைய. இப்போ எந்த வழிபாடு எங்கே போய் பண்ணால் நல்லா இருக்கும், எப்படி அப்படிங்கிற சில தடுமாற்றம், சில கேள்விகள், சில சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். அதையெல்லாம் கண்டிப்பாக நிவர்த்தி செய்யக்கூடிய இடமாக உங்களுடைய நம்பிக்கையின்படி இருக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லலாம். அதனால் ஒரு தடவை பாருங்கள், பார்த்தா தான் உண்மை என்னன்னு புரியும். உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தா போதும். ஜாதகம்ங்கிறது பெரிய கடல் மாதிரி. அந்த கடலில் சின்ன சின்ன விஷயங்கள் சில இடத்துல மறைஞ்சு போகலாம், சில இடத்துல மறைக்கப்பட்டு இருக்கலாம். எல்லாரும் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. அதனால் முழு நம்பிக்கையோடு வாங்க.
உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. என்ன பிரச்சனை, எப்படி இருக்குது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாங்க. எல்லாம் சரியாகுங்கிற நம்பிக்கை உங்கள் குலதெய்வ முன்னோர்களோட ஆசீர்வாதத்துடன். ஸ்வயனம்.